இன்னைக்கு பூண்டு வச்சு அருமையான தொகையில் ஒன்று சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கு ஏற்றதா செய்யலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 முழு பூண்டு வச்சு அருமையான டேஸ்டியான துவையல் செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோ இல்லை நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுற எந்த ஆயிலோ சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முழு பூண்டு அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு செய்கிற அளவுக்கு எவ்வளோ போட்டு செய்கிறதுன்னு அளவு சொல்கிறேன். இந்த பூண்டு பல் ஒரு 45லேருந்து 50 பூண்டு பல் எல்லாம் இருக்குது. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருக்கு. முதல்லையே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டா எல்லாமே போட்டு வதக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ உரித்து க்ளீன் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். மிதமான சூட்லேயே வதக்கணுன்னா சட்டுன்னு தீயாமல் வறுபடும். இப்போ பூண்டும் உளுந்தும் நல்லா எண்ணெயில் வறுபடட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அப்படியே போட்டால் தூக்கி போட்டுருவாங்க தாளிக்கும் போது போடுறத. இந்த மாதிரி அரைக்கிற சட்னி துவையலெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கும்போது உடம்புக்கு நல்லது. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இந்த துவையல் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 2-3 நாளைக்கு சைட் டிஷ் கவலை இல்லாமல் இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதும் சாப்பிட்டுக்கலாம். உளுந்து வறுபட்டு பொன்னிறமாகி பூண்டும் கொஞ்சம் சுருங்கி கலர் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் 1-2 குறைச்சோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். தீ அதிகமாக வைக்காமல் மிதமான தீயிலையே எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலந்து விட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நார் ஓடெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி இந்த துவையலுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக்கி புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஊற்றின எண்ணெய் சரியாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி ஒன்று சேர்த்து கலந்து விடலாம். கொஞ்ச நேரம் நல்லா எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த துவையல் செய்கிறதுக்கு நிறைய பூண்டு உரிக்கணுமேன்னு கவலைப்படாமல் ஃப்ரீ டைமில் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு சைட் டிஷ்ஷோ இல்லை ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கோ எதுவும் இல்லைன்னும்போது இந்த வதக்கிற நேரத்தோடு செஞ்சிடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை கொட்டி ஆற வச்சுக்கலாம். வாணலிலே இருந்தால் சூட்டில் ஆறுறதுக்கு லேட் ஆகும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுன்றனால ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பூண்டு குழம்பு, பூண்டு சட்னி எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் கலந்துருந்தால் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இல்லாமையே அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பூண்டு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையலை இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் இல்லைன்னா ரைஸ் கூட சேர்த்து கலந்தும் சாப்பிடலாம்.
இதே மாதிரி பூண்டு துவையல் செஞ்சு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.